ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நோய் ஒரு இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸை நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், சின்ன வகுப்புலேருந்து படிச்சிருப்போம். என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோமா? அது என்ன அப்படின்னா, ஆர்டிகல்ஸில் என்னென்ன இருக்குது? ஏ அண்ட் திங்கிறது தான் 3 ஆர்டிகல்ஸ். இதில் இந்த ஆர்டிகல்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, டெஃபனிட் ஆர்டிக்கிள், இன்டெஃபனிட் ஆர்டிக்கிள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. டெஃபனிட் ஆர்டிக்கிளில் என்ன வரும் அப்படின்னா தங்கிறது வரும். இன்டெஃபனிட் ஆர்டிக்கிளில் என்ன வரும் அப்படின்னா ஏ அண்ட் இந்த 2ம் வரும். சரி, இந்த டெஃபனிட் ஆர்டிக்கிள் எந்தெந்த இடத்துல பயன்படும், இன்டெஃபனிட் ஆர்டிக்கிள் எந்தெந்த இடத்துல பயன்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஆர்டிகல்ஸ் 2 kinds, indefinite article a and definite article the. First point பாருங்கள். The indefinite article is used before a singular countable noun. இந்த பெயர்ச்சொற்கள்லையே 2 விதம் இருக்குது. நவுன்கிறது பெயர்ச்சொல். இதில் 2 விதம் இருக்குது. கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது ஒன்று, அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது இன்னொன்று. கவுண்டபிள் நவுன்னா எண்ணக்கூடியது, நம்ம எண்ணிடலாம். புக்ஸ், அம்ப்ரல்லா, அம்ப்ரல்லாஸு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் எண்ணக்கூடியவை. எண்ணக்கூடியவர்களை பூரா கவுண்டபிள் நவுன் சொல்கிறோம். அன்கவுண்டபிள் நவுன்கிறது எண்ண முடியாதவை. வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எண்ண முடியுமா? முடியாது. காஃபி எண்ண முடியுமா? முடியாது. நாலேஜ் எண்ண முடியுமா? முடியாது. அட்வைஸ் எண்ண முடியுமா? முடியாது. பியூட்டிஃபுல் எண்ண முடியுமா? முடியாது. ஆக இதெல்லாம் எண்ண முடியாதவை. இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறோம். சரி, இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் என்ன ஆர்டிக்கிள் வரும், கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் என்ன ஆர்டிக்கிள் வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள். The indefinite article is used before a singular countable noun. Indefinite article அப்படிங்கிறது A and இந்த 2ம் indefinite article. இது எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் பயன்படுத்துகிறோம். பிஃபோர் ஏ சிங்குலர் கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ பாய், ஏ புக், அண்ட் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். The use of a or an depends on the spoken form of the following word and not on the written form. இப்போது ஏ அல்லது ஆன்கிறது பயன்படுத்துகிறோம். எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் பயன்படுத்துகிறோம். அது கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஸ்போக்கன் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்டு அண்ட் நாட் ஆன் த ரிட்டர்ன் ஃபார்ம். நம்ம பேச்சு வழக்கில் எப்படி அதை உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆர்டிக்கிள் பயன்படுத்துகிறோம். ஏ பயன்படுத்தணுமா, ஆன் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். நாட் ஆன் த ரிட்டர்ன் ஃபார்ம். எழுதும்போது எப்படி எழுதுகிறோமோ அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஸ்போக்கன் ஃபார்ம் வச்சு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு வார்த்தை எடுத்துக்குவோம். அவர்னு எடுத்துக்குவோம். ஆன் அவர்னு சொல்கிறோம். ஆன் அவரில் ஃபஸ்ட் லெட்டர் ஹச் இருக்குது. அது வந்து ஒரு கான்சனண்ட்டு. ஆனால் அந்த ஹச் சைலண்ட் ஆகிறதுனால ஓயூஆர் அவருங்கிறது தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆனால் தான் அவருக்கு முன்னால் ஆன்கிறத பயன்படுத்துகிறோம். இப்போ 3வது பாயிண்ட் பாருங்கள். பிஃபோர் எ வேர்டு பிகினிங் வித் எ வவல் சவுண்டு ஆன் இஸ் யூஸ்டு. அப்போ வவல் சவுண்டில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னால் ஆன்கிறது பயன்படுத்தணும். ஆன் ஆப்பிள், ஆன் ஆரஞ்சு, ஆன் அம்ப்ரல்லா, ஆன் எம்பி, ஆன் இங்கிலீஷ்மேன், ஆன் இங்க் பாட். அப்படியா? இங்கே பாருங்கள். இதில் வந்து ஆன் ஆப்பிள், ஆன் ஆப்பிளில் ஆப்பிள் வந்து ஏங்கிற லெட்டர் வவல் ஆரம்பிக்குது. ஆரஞ்சில் வந்து ஓங்கிற வவல் ஆரம்பிக்குது. அம்ப்ரல்லாவில் வந்து யூங்கிற வவல் ஆரம்பிக்குது. ஆன் எம்பி, ஆனால் இது எம்பியில் வந்து எம்ங்கிறது ஆரம்பிக்குது. ஆனால் ஏன் எம்னு ஆரம்பிக்கும் போது நம்ம ஏதான போடணும்? இது வந்து எம் வந்து கான்சனன்ட் ஆச்சே அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ங்கிறது
முதல்ல ஏ அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம உச்சரிக்கிறோம். அதனால் ஆன்கிறது போடுறோம். ஆன் எம்எல்ஏ, ஆன் எம்பி அப்படி தான் நம்ம சொல்லணும். எம் வந்தாலும் அந்த மாதிரி தான் முன்னால் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும். ஆன் இங்கிலீஷ் மேன், ஆன் இங்க் பாட். இங்கிலீஷ் மேனில் ஈங்கிற வவல் வருது, இங்க் பாட்டில் ஐங்கிற வவல் வருது, அதனால் ஆன்கிற பயன்பட்டுருக்கு. 4th பாயிண்ட் பாருங்கள். பிஃபோர் எ வேர்ட் beginning with a consonant sound, A is used. Before a word beginning with a consonant sound, A is used. A man. இப்போது மெய்யெழுத்தில் ஆரம்பிக்குது, கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னால் ஏங்கிறது போட்டுடுறோம். ஏ மேன், ஏ உமன், ஏ புக் அப்படிங்கிறது போட்டுடுறோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 5th பாயிண்ட். A is used before words beginning with a Y sound or a W like sound. இந்த சென்டென்ஸை திரும்ப பாருங்கள். A is used before words beginning with a Y sound. அப்போது Y சவுண்டில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது W சவுண்டில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தாலும் அதுக்கு முன்னால் ஏங்கிற ஆர்டிக்கிளை பயன்படுத்தணும். அது பாருங்கள். அடுத்ததை பாருங்கள். எ யூனிவர்சிட்டி, எ யூனியன், எ யூரோப்பியன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூனிவர்சிட்டி வந்துச்சுருந்தாலும் சரி, யூனியன் வந்துச்சுருந்தாலும் சரி, ஃபஸ்ட் லெட்டர் வந்து யூன்னு ஆரம்பிக்குது, வவல் ஆரம்பிக்குது. ஆனால் உச்சரிப்பு வந்து யூன்னு சொல்கிறோம், ஒய்ங்கிற சவுண்டு வருது. ஆனால் அம்ப்ரல்லாவுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதனால் அம்ப்ரல்லாவுக்கு ஆன் பயன்படுத்துகிறோம். இது ஒய் சவுண்டு வர்றதுனால ஏங்கிறது பயன்படுத்துகிறோம். அப்போது ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம், ஏ யூனியன் சொல்கிறோம், ஏ யூரோப்பியன் சொல்கிறோம். ஏ ஒன் ஐடு மேன், ஒன் ஐடு மேனில் பாருங்கள் ஓல் ஆரம்பிக்குது. ஆனால் அதனுடைய உச்சரிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூவில் உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். எ ஒன் ஐடு மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கும் ஓ வந்தாலும் ஒவ்வொல் வந்தாலும் அதுக்கு முன்னால் ஏங்கிறது பயன்படுத்தணும். ஓகேயா? 6th பாயிண்ட் பாருங்கள். ஆன் இஸ் யூஸ்டு பிஃபோர் வேர்ட்ஸ் பிகினிங் வித் த லெட்டர் ஹச். இப்போ ஆன்கிறது எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஹச்சுங்கிற லெட்டரில் ஆரம்பிக்குது, ஒரு வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாலேயும் ஆன்கிறத பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹச்சுங்கிறது சைலண்ட் ஆகிடுங்க. அந்த பாருங்கள், இஃப் ஹச் இஸ் சைலண்ட் ஆன் இஸ் யூஸ்டு. ஆன் அவர், ஆனால் ஆனஸ்ட் மேன் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன். அதனால் இங்கே ஹச் சைலண்ட் ஆகிறதுனால ஆன்கிறத பயன்படுத்துகிறோம். 7th பாயிண்ட் பாருங்கள். ஏ ஆர் ஆர் ஆன் இஸ் நாட் யூஸ்டு பிஃபோர் ப்ளூரல் நவுன்ஸ். ஏங்கிறதோ அல்லது ஆன்கிறதோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா, நவுன்ஸு புக்ஸு, பென்சில்ஸு, பென்ஸு, இந்த மாதிரி கேர்ள்ஸு, பாய்ஸ் அப்படின்னு ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குனால ஏ கேர்ள்ஸ்னு சொல்லக்கூடாது, ஏ பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏ புக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சரியா? இது தப்பு. இப்போது நம்ம டிஃபரன்ஸ் இன் மீனிங் பார்க்க போகிறோம். இதில் டிஃபரன்ஸ் இன் மீனிங்கில் ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் இடத்த மாற்றி போடுறதுனால அந்த வாக்கியத்துடைய அர்த்தமே மாறிப்போகுது. அது எப்படி மாறிப்போகுது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். யூ நோ வெல் தட் ஐ கான்ட் டிரைவ். அடுத்த சென்டென்ஸு யூ நோ தட் ஐ கான்ட் டிரைவ் வெல். அப்போ முதல் சென்டென்ஸுடைய அர்த்தம் என்ன? யூ நோ வெல், உனக்கு நல்லா தெரியும். உனக்கு நல்லா தெரியும் நான் டிரைவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது முதல் சென்டென்ஸுடைய அர்த்தம். ரெண்டாவது சென்டென்ஸுடைய அர்த்தம் என்ன? யூ நோ தட் ஐ கான்ட் டிரைவ் வெல். உனக்கு தெரியும் நான் நல்லா டிரைவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிறது ரெண்டாவது வாக்கியத்தினுடைய அர்த்தமாகுது. அப்போது முதல் சென்டென்ஸுக்கும் ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் உள்ள அர்த்த வேறுபாடு பார்த்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை வெல்ங்கிற வார்த்தையை இடத்த மாற்றி போடுறதுனால அர்த்தமே மாறிப்போகுது. ஓகேயா? Thank you for watching. Let us meet in the next video.